தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொடைக்கானலில் அதிவேகமாக சென்ற ஜீப் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஏரிக்குள் புகுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜாஃபர். விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஒன்றான புதுப்புத்தூர் கிராமத்திலிருந்து ஜெயபிரகாஷ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் அரசு மருத்துவமனைக்கு பொலிரோ வாகனத்தில் சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அதன் பின்னர் சிகிச்சை முடிந்து ஏரி பகுதியை நோக்கி தனது வாகனத்தை இயக்கியுள்ளார். அப்போது ஏரி சாலையில் வாகனத்தில் பயணித்த தனது குடும்பத்தினர் இறக்கிவிட்டு வேறு பகுதியில் தனது பொலிரோ வாகனத்தினை நிறுத்துவதற்காக ஏரி சாலையில் இருந்து அதிவேகமாக வாகனத்தை இந்த நிலையில் சாலை வளைவில் எதிரே பயணித்த இருசக்கர வாகனத்தை இடித்துக் கொண்டு ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பொலிரோ காரானது நட்சத்திர ஏரிக்குள் பாய்ந்தது. இதனைத் தொடர்ந்து ஜெயபிரகாஷ் என்பவர் ஏரி தண்ணீருக்குள் தத்தளித்து நீந்தி ஒரு வழியாக கரை பகுதிக்கு வந்தடைந்தார். இவருடன் பயணித்த காளிமுத்து இருக்கையின் முன்பகுதியில் இருந்து வெளியே வந்து வாகனத்தின் மேற்பரப்பில் ஏறி நின்று செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருந்தார். பொதுமக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கவே தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த நபரை காளிதாஸ் என்பவரை மீட்டனர். தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் பயணித்த மாரியம்மாள் படுகாயங்களுடன் இருந்த நிலையில் அவரையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் ஏரிச்சாலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஏரிச்சாலையை சுற்றி அமைத்து வரும் தடுப்பு வேலிகள் முழுமை பெறாத நிலையில் வாகனம் ஏரியில் பாய்ந்து விபத்துக்குள்ளானதும் குறிப்பிடத்தக்கது. பாலவில் கொடைக்கானல் ஏரிக்குள் ஜீப் ஒன்று பாய்ந்திருக்கிறது. ஜீப்பில் பயணம் செய்தவர்கள் நீந்தி கரை சேர்ந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த பெண்ணின் காலில் படுகாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜாஃபர்.